வணக்கம். வெல்கம் டு மை சேனல் கரி பைட்ஸ் தமிழ். இன்னைக்கு நம்ம நாகர்கோயில் ஸ்டைல்ல கல்யாண வீட்லலாம் செய்ற மாரி ஒரு சோயா உருளைக்கிழங்கு குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து ஒரு நெறைய தண்ணி எடுத்துட்டு, அதில 1/2 ஸ்பூன் உப்பு போட்டு, சோயாவ வந்து ஒரு 5 நிமிஷம் போல நல்லா கொதிக்க விடலாம். சோயா நல்லா சாஃப்ட் ஆனதும், நம்ம இத ஒரு வடிகட்டியில சேர்த்து, இந்த தண்ணியெல்லாம் வடிச்சுக்கலாம். அப்புறம் 2, 3 தடவ எந்த தண்ணியுமே சோயாக்குள்ள இல்லாத மாதிரி நம்ம நல்லா புழிஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜார்ல 1/2 கப் தேங்காய், 1 இன்ச் பட்டை, 2 கிராம்பு, 1 டீஸ்பூன் பெருஞ்சீரகம், அப்புறம் 1/2 கப் தண்ணி இவ்வளோத்தையும் சேர்த்து நல்ல ஸ்மூத்தான பேஸ்ட்டா அரைச்சு எடுத்துக்கலாம். இப்போ இதை சைடில் வச்சுட்டு ஒரு பாத்திரத்தை சூடு பண்ணி 2 டேபிள் ஸ்பூன் வந்து எண்ணெய் சேர்த்துக்கலாம். நான் வந்து தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். மற்ற எண்ணெய் சேர்த்தாலும் பெருசாலாம் டிஃப்ரென்ஸ் இருக்காது. எண்ணெய் சூடானதும் நம்ம 1/2 டீஸ்பூன் பெருஞ்சீரகம், அப்புறம் ஒரு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக வெட்டி போட்டுக்கலாம். வெங்காயம் வந்து பொன்னிறம்லாம் ஆக தேவையில்ல, கண்ணாடி பதம் இருக்குல்ல அது வந்தாலே போதும். வெங்காயம் மாதிரி வதங்கி சாஃப்டாக வந்ததும் நம்ம இதில் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு விழுதும் ஒரு நிமிஷம் போல் வதங்கி நல்லா மணம் வர ஆரம்பித்தோடனே நம்ம ஒரு பெரிய தக்காளியை சின்ன சின்னதாக வெட்டி சேர்த்துக்கலாம். தக்காளியும் நல்லா வதங்கி நல்லா மேஷ் ஆகி எண்ணெய் வந்து அதுலேருந்து விடும்ல, எண்ணெய் வந்து பிரிஞ்சு வந்தோடனே நம்ம இதில் மசாலா சேர்த்துக்கலாம். லோ ஃப்ளேமில் வச்சுட்டு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, அப்புறம் ஒரு தேவையான அளவு உப்பு நான் 3/4 ஸ்பூன் போல் சேர்த்துருக்கேன். இது கூடவே ஒரு உருளைக்கிழங்க சோயா அளவில் வந்து நம்ம வெட்டி எடுத்துக்கலாம். கூடவே நம்ம தண்ணியெலாம் பிழிஞ்சிருக்கோம்ல சோயா, அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து மசாலாலாம் கோட் ஆகுற மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஃபுல் சோயாவையும் பொட்டேட்டோவையும் நல்லா மசாலா வந்து நல்லா கோட் ஆக ஆரம்பித்தோடனே நம்ம வந்து ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கோம்ல தேங்காய் பேஸ்ட், அதையும் வந்து சேர்த்துக்கலாம். நம்ம ஏற்கனவே இதில் 1/2 கப் தண்ணி சேர்த்துருந்தோம். இது தவிர எக்ஸ்ட்ரா நான் வந்து 1 கப் போல் தண்ணி சேர்த்துருக்கேன். எனக்கு வந்து நல்ல தண்ணியாக குழம்பு வர வேணாம், செமி கிரேவியாக இருந்தால் போதும். உங்களுக்கு வந்து குழம்பா வேணும்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து இது கொதிக்க ஆரம்பித்தோடனே நம்ம வந்து சிம்மில் வச்சு ஒரு 15 நிமிஷம் இல்லாட்டி உருளைக்கிழங்கு வந்து நல்லா வெந்து வர வரைக்கும் வந்து நம்ம இதை வேக வச்சுக்கலாம். நான் மூடி வச்சுருக்கேன். இப்போ 15 நிமிஷம் ஆயிடுச்சு, நல்லா வெந்து வந்துருச்சு. உருளைக்கிழங்கு வந்திருக்கான்னு பார்க்கலாம். உருளைக்கிழங்கும் நல்லா வந்திருக்கு. இப்போ அவ்வளோதான், நம்ம குழம்பு வந்து சூப்பராக தயாராகிருச்சு. இதில் வந்து நீங்கள் கார்னிஷ் பண்ணுறதுக்கு கொத்தமல்லி இல்லை கருவேப்பிலை 2ல் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். நான் வந்து கருவேப்பிலை சேர்க்க போகிறேன். இப்போ நம்ம சோயா உருளைக்கிழங்கு மசாலா வந்து சூப்பராக தயாராகிருச்சு. இது வந்து சாதம் கூட, அப்புறம் வந்து தோசை, இடியாப்பம், ஆப்பம் எல்லா கூடயும் நல்லாயிருக்கும். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா கரி பைட்ஸ் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதை செஞ்சு பார்த்துட்டும் எப்படி வந்துச்சுன்னு காமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நன்றி.